அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேவோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறுபத்தொன்பதாவது அறிவியல் பூங்கா. நாற்பது ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலரின் 69வது இதழின் முன்னட்டை படத்தை அலங்கரிப்பது மக்களுக்கான மிதக்கும் பாலம். இதனை நமக்கு அடையாளம் காட்டுவது நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவன செயலர் இயக்குனர் முனைவர் இரா சாம்சன் ரவீந்திரன் மற்றும் மகேந்திரா பொறியியல் கல்லூரி மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை பேராசிரியர் கி கார்த்திகேயன் இருவரும் ஆய்ந்து தேர்ந்து தெளிந்து எழுதிய அறிவியல் கட்டுரை. பாலங்களில் பல வகை உண்டு. பீம் பாலம், கட்டப்பட்ட வளைவு பாலம், ஆர்ச் பாலம், கான்டிலீவர் பாலம், ட்ரஸ் பாலம், கடலுக்கு அடியில் பாலம், தொங்கும் பாலம் முதலானவற்றை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரிசையில் வருவதுதான் மிதக்கும் பாலம். அது எங்கே உள்ளது? அதன் முக்கியத்துவம் என்ன போன்ற வினாக்களுக்கெல்லாம் விடையளிப்பதுதான் 69வது அறிவியல் பூங்கா இதழின் அட்டைப்பட கட்டுரை. அறிவியல் பூங்காவின் உள்ளே பருந்து குறித்த
பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியன் அவர்கள். 68ஆம் அறிவியல் பூங்காவில் வெளிவந்த சமூக பிரச்சனையாகும் வெறிநோய் என்ற உயிர்கொல்லி குறித்த கட்டுரை வழங்கியவர் உதவி பேராசிரியர் மருத்துவர் சு முத்துக்குமார் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 6ஆம் பகுதியாக அலங்கரிக்கும் தணல் தணிக்கும் தனிமங்கள் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப கோபாலன் அவர்கள். கிராம்பு பற்றிய வேதியியல் பார்வை, நூலகம் செல்வது சாலவும் நன்று, அடையாற்றின் அடையாளம் பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையை வழங்கியுள்ளார் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். ஆழ்கடலின் மறைக்கப்பட்ட உயிர் மூச்சு பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் முனைவர் கோ காட்டுராஜன் அவர்கள். அறிவியல் நூல் அறிமுகம், நிலவு எனும் கனவு பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் பேராசிரியர் முத்துவேலு அவர்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமி, பாரதிய வித்யாபவன் மற்றும் திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் இணைந்து குழந்தைகளுக்கான 39ஆம் அறிவுக்களஞ்சியம் விருதுகள் பரிசுகள் வழங்கும் விழா, 67ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா என்ற முப்பெரும் விழா 9/11/2025 சனிக்கிழமை பாரதிய வித்யாபவன் பேரரங்கில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அங்கு திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி விழாவில் பங்கேற்ற அனைவரையும் இளைஞர் உறுதிமொழி ஏற்கச் செய்தார் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். இவ்விழாவில் பல்துறை வித்தகர்களுக்கு பல்வகை விருதுகளை வழங்கி சிறப்பித்தது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 69 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும்.